இன்றைக்கி விஜேஸுக்கும் பிரஜனுக்கும் நடந்த சண்டை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ப்ரமோ 4லேயே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. எப்போ விஜேஸ் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்துட்டு விஜேஸ்கிட்டேயே நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு சார், மற்றவங்க எல்லோரும் பேசியிருக்காங்க அவங்களையும் கேளுங்கன்னு ஒரு ஹோஸ்ட்டை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இது வரைக்கும் எந்த பஞ்ச் ஆஃப் கண்டஸ்டன்ஸும் நடந்ததில்லை. அட்லீஸ்ட் ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தர் ஸ்டாப் பண்ணுவாங்க. இவங்க மொத்தமாக எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரில, எல்லோரும் பேசுகிறாங்க. அண்ட் பிரஜன் வந்து இந்த மாதிரி எஃப்ஜே அப்பாவுக்கு பால் ஊற்றுறதுக்கா, அம்மாவுக்கு பால் ஊற்றுறதுக்கா, தங்கச்சிக்கா இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எஃப்ஜேக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. அவ்வளோ அந்த இடத்துல வந்து ஃபேஸில் ஒரு கோவம் தெரியுது. உடனே வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, எஃப்ஜே இங்கே கொஞ்சம் துள்ளுறாப்புல அப்படின்னு. துள்ளாமல் என்ன பண்ணுவான்? மற்ற நேரம் வந்து சும்மா கேமுக்குள்ளே நடக்கிற சண்டைக்கும் அம்மாவுக்கு உயிரோடு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பால் ஊற்றுவேன்னு சொல்லும்போது ஒரு பையனுக்கு கோவம் வராதா? கோவம் வரலன்னா அவன் என்ன பையன்? அந்த அம்மா அப்பாவுக்கு அவன் என்ன பையன்? கோவம் வந்தால் தான் அவன் மனுஷன். அது வந்து கோவப்படுறான், அது வந்துட்டு ரொம்ப துள்ளுறாரு சார், கொஞ்சம் ஓவராக இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அந்த இது பண்ணுறாங்க, ஃபியூல் பண்ணுறாங்க. உடனே கனி, சபரி, விக்ரம், எஃப்ஜே எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சும்மா ஏற்றி விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்வதியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உடனே அவங்களும் வந்துட்டு இல்லை ரொம்ப நீ ஓவராக துள்ளுற அப்படின்னு. கடைசி விஜேஸ் கோவப்பட்டு கோட்லாம் கழட்டிட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசும்போது எஃப்ஜே கிட்ட நீ ரொம்ப ஓவராக ஆடாதனோடனே இப்போ எஃப்ஜே சொன்னார், நான் போன வாரம் எஃப்ஜே இருந்தேன்னா இந்நேரம் நான் பேசிகிட்டே இருந்திருக்க மாட்டேன். இப்போ இந்த வாரம் அமைதியாக இருக்கணும் நீ இருந்தனால தான் நான் இவ்வளோ அமைதியாகவே இருக்கிறேன். உன்னோட அம்மா அப்பாவை சொன்னால் நீ சும்மா இருப்பியா பாரு அப்படின்னு. உண்மையிலே கரெக்டான கொஸ்டின் தான். பாரு இல்லை, யார் சும்மா இருப்பாங்க? யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. அதில் பார்வதி எப்படி சும்மா இருப்பாங்க? அவங்க சும்மா ஒன்றும் இல்லாததுக்கே பயங்கரமாக கோவப்படுற ஆள். அவங்க எப்படி இப்போ எஃப்ஜே கேள்வி கேட்கலாம்? இது என்ன அநியாயமாக இருக்குது? ஒருத்தனோட அம்மா அப்பாவை சொன்னால் அவன் கொஞ்சம் கோவப்பட தான் செய்வான். அதனால தான் விஜேஸ் வந்து எஃப்ஜே அந்த இடத்துல கண்டிக்கல. மற்ற நேரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யாராச்சும் ஒருத்தரை டீஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் அமைதியாக இருந்தால் வந்து இன்னொருத்தர் ஏதாவது மாக்கிங் பாடி லாங்குவேஜ் பண்ணால் வந்து கண்டிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எஃப்ஜே வந்து எதுவுமே சொல்லலை. ஏன்னா எஃப்ஜே வந்து அவங்க அம்மா அப்பாவை சொன்னனாலும் கோவப்படுறான். கோவம் நியாயமானது. அதை வந்துட்டு எஃப்ஜே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அரோரா எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்கா. அது வந்துட்டு பார்வதி வந்து இது தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதே தெரியல. முதல்ல பாருன்னு வந்து அவர் கத்துறாரு, விஜேஎஸ் வந்து கத்துறாரு. ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கானா வினோத் மட்டும்தான் சார் நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மட்டும்தான் அந்த பேசிக் சென்ஸ் இருந்துச்சு. வேறு யாரும் சொன்னாங்களா என்னங்கிறது தெரியாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த பேருமே வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ சீப்பாக ஒரு கண்டஸ்டன்ஸு யாரையுமே பார்க்கவே முடியாது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல பிக் பாஸாவது வந்து சொல்லியிருக்கணும். அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கும் தன்னை கேரி பண்ணிக்க தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார்னு இவ்வளோ சார் பிரச்சனைக்கு எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. அது கோவத்தோட வெளிப்பாடு தான் அந்த சார் எல்லாமே. இருந்தாலும் கொஞ்சம் அந்த சாரையாவது அவர் கம்மி பண்ணிட்டு பேசியிருந்துருக்கலாம். பிரஜன் அதில் வந்து இவ்வளோ தூரம் ஈக்குவலாக நீங்கள் என்ன தான் ரூம்மேட்ஸாக இருந்துக்கலாம், நீங்கள் ஒரே சீரியலில் நடிச்சிருந்துருக்கலாம், 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம். பட் ஒரு ஸ்டேஜ்னு ஒரு இது இருக்குது. அந்த அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ரெஸ்பெக்டை வந்து கொடுத்தே ஆகணும். பிரச்சனை இது கொடுக்காதது ரொம்ப தப்பு. இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.